It is not Holy Spirit will always say yes to you. Oftentimes he will also say no to you. கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதுமே நம்ம கேக்குறதுக்கு சரி சரின்னு மட்டும் சொல்ல மாட்டாரு. அடிக்கடி உங்களுக்கு வந்து இல்ல அப்படின்ற பதிலும் வரும். When you receive no, that is also the will of God. ஆண்டவர் வந்து எதனாச்சும் ஒரு காரியத்தை தடை பண்ணார் அப்படினா அதுவும் ஆண்டவருடைய சித்தம் தான். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு Saint Paul had a plan on his own to preach the word of God in Asia. இந்த ஆசியாவுல போய் பிரசங்கம் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பவுல் வந்து அவருடைய ஒரு வடிவமைக்கப்பட்ட திட்டத்தை வந்து வெச்சிருக்காரு. Now he has given the plan to the Spirit of God and the Holy Spirit says no. அப்ப அந்த திட்டத்தை இப்ப கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட பவுல் கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அங்க தடை பண்றாரு. Listen, dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கவனிங்க. It is not Holy Spirit will always say yes to you. Oftentimes he will also say no to you. கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதுமே நம்ம கேக்குறதுக்கு சரி சரின்னு மட்டும் சொல்ல மாட்டாரு. அடிக்கடி உங்களுக்கு வந்து இல்ல அப்படின்ற பதிலும் வரும். When you receive no, that is also the will of God. ஆண்டவர் வந்து எதனாச்சும் ஒரு காரியத்தை தடை பண்ணார் அப்படினா அதுவும் ஆண்டவருடைய சித்தம் தான். See, the initial plan of Saint Paul was going to Asia Minor. அப்ப இந்த ஆரம்ப காலத்துல ஆரம்ப திட்டம் பவுலுடைய திட்டம் என்ன அப்படினா அந்த ஏசியாவை குறித்த இடத்துக்கு அவன் போணும். But the Spirit of God said no, don't go to Asia Minor. Then Paul was again praying. கர்த்தருடைய ஆவியானவர் ஆனா சொல்றாரு இல்ல நீ ஆசியா கண்டத்துக்கு இப்ப போக வேணாம் அப்படினு சொல்றாரு. திரும்பி பவுல் இப்ப ஜெபம் பண்றாரு. When he was praying, he was confident enough in his prayer to go to the next place called Bithynia. அப்ப அந்த பவுல் வந்து அப்படி திரும்பி ஜெபம் பண்ணும்போது பித்னியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போணும் அப்படினு சொல்லிட்டு திரும்பி ஒரு திட்டம் அவருக்குள்ள வருது. Again the Spirit of God says no, don't go to Bithynia. திரும்பவும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு இல்ல அங்கேயும் தடை பண்ணி பித்னியாக்கு நீ போக கூடாது. Because these two plans of Saint Paul got dissolved. ஏனா இந்த பவுலுடைய இந்த ரெண்டு திட்டத்தையும் ஆண்டவர் தடை பண்ணிட்டாரு. And he was not ready with the third plan. He was asking for the sign. அப்ப இப்ப மூணாவது ஒரு திட்டத்தை வந்து அவர் வந்து ஆயத்தப்படுத்தல. இப்போ ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கிட்ட அவர் கேக்குறாரு. And that night, அந்த ராத்திரியில in his dream, அவருடைய சொப்பனத்துல a man came. ஒரு மனுஷன் வந்து நிக்கறான். And he came and said, go to Macedonia. அப்ப அவன் வந்து சொல்றான் நீ வந்து மக்கெதோனியாக்கு போ. And there God has prepared a ministry for you. அங்க கர்த்தர் வந்து உனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்காரு. And that night Paul confirmed it and then he proceeded. அப்ப அந்த ராத்திரி பவுல் உறுதிப்படுத்திக் கொண்டு மக்கெதோனியாக்கு போறாரு. And there he met the Philippian family and the jailer's family and the whole city got saved and the Philippian church was established. அப்ப அங்க போய் அந்த பிலிப்பி நாட்டை சேர்ந்த சில ஜனங்களை பார்க்கறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த சிறை இந்த அதிபதியை பார்க்கறாரு. அவருடைய குடும்பம் அங்க இடத்துல ஒரு ஊழியத்தை வந்து அங்க ஆண்டவர் மூலமா தொடங்குறாரு. Dear brother and sister in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, at times God will say no for your plan and he will give his plan. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுடைய திட்டங்களை தடை பண்ணிட்டு அவருடைய திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பார். And that plan will be a successful plan because it is prepared by God. அந்த திட்டம் வந்து ஆண்டவர் கொடுக்கிற திட்டம் வெற்றியுள்ள ஒரு திட்டமா இருக்கும். ஏன்னா அது ஆண்டவரால கொடுக்கப்படுறது. Hallelujah.